ஆய்வர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் ஆலயத்தொட்டு தேர் திருவிழா பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு தேர் திருவிழா ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோல அந்த தேர் திருவிழா நடக்கிறதுக்கு அந்த கோவில் ஆலயத்தொட்டு வரலாறையும், பின்னணியையும், அடுத்து அமைவிடத்தையும், அங்க உள்ள மகோற்சவம் எப்போ துவங்குச்சுன்னும், அடுத்து தேர் திருவிழா அன்னைக்கு நடக்க இருக்க நிகழ்வுகளையும், அது எத்தனை மணிக்கு துவங்கும், எத்தனை மணிக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமா பார்க்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆலயத்தொட்டு வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லூர் ராஜ்யத்தோட சம்மந்தப்பட்டதாக காணப்படுது. அது பார்த்தீங்கன்னா, முந்தி காலத்தில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நல்லூர் பகுதிய வந்து ஆட்சி செய்த மன்னர்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் வழிபாட வந்து ஒரு மக்கள்ட்ட தவிர்க்க முடியாத ஒரு ஒரு சடங்குன்னு நெனச்சுக்கிட்டு, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மெனக்கெட்டு இந்த ஒரு கோயில பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல உள்ள சிற்பிகள கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, திராவிட கட்டிடக்கலை பாணியில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில வந்து கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல தலைமுறை பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா, தேர் திருவிழா, மகோற்சவம்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில வந்து சிறப்பா வந்து கொண்டு சென்றுருக்காங்க. அதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயிலுக்கு உற்சவம் பார்த்தீங்கன்னா, 4ஆம் மாசம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு ஆரம்பிச்சு, அதில முக்கியமா கொடியேற்றம் பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள நல்லூர் மக்களும், வெளிநாட்டவர்களும் பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஊர்க்காரங்களும் வந்து சேர்ந்து காலையிலேயே பார்த்தீங்கன்னா, பூசைகள் நடந்து பார்த்தீங்கன்னா, கொடியேற்றம்லாம் வந்து காலைப்பொழுதில நடந்து முடிஞ்சு, சுவாமிக்கு வந்து எல்லா பூசைகளும் சிறப்பா செஞ்சாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நேத்து 2வது நாள் உற்சவம், இன்னைக்கு 3வது நாள் உற்சவம்னு சொல்லிட்டு, அங்க உள்ள உற்சவங்கள் பார்த்தீங்கன்னா, வெகு விமர்சையா பார்த்தீங்கன்னா நடந்து இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, முக்கியமா இன்னும் நெறைய உற்சவங்கள் நடக்க இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, மூஞ்சிறு உற்சவம், பூத வாகன உற்சவம், கைலாச வாகன உற்சவம்னு சொல்லிட்டு நெறைய உற்சவங்கள்லாம் இருக்கு. இத பத்தியும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, வாகனங்கள்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வந்து இந்த உற்சவம்லாம் நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உதாரணமா இப்போ மூஞ்சிறு வாகன உற்சவம் நடக்கிற அன்னைக்கு, மூஞ்சிறு வாகன உற்சவத்தோட தாற்பரியம், அது எத்தனை மணிக்கு துவங்குது, அதில உள்ள ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி நான் வீடியோ போட முடியும். அதுக்கு நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர் திருவிழா வர முன்னுக்கான இன்னொரு முக்கியமான ஒரு திருவிழா வந்து நடக்க இருக்கு. அதுதான் மஞ்சள் திருவிழா. அது பார்த்தீங்கன்னா, தேர் திருவிழா 9ஆம் தேதினா, 8ஆம் தேதி வாக்குல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மஞ்சள் திருவிழா நடக்கும். இது வந்து எப்படின்னா, தேர போன்ற ஒரு அமைப்பு கொண்ட ஒரு வாகனத்தில பார்த்தீங்கன்னா, சுவாமிய வந்து விநாயகர் பெருமான கொண்டு வருவாங்க. இதுவும் பார்க்கவே நல்லாயிருக்கும். இதுக்கும் வீடியோ வேணும்னா மஞ்ச திருவிழா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு நாள்ல அந்த வீடியோ நான் செஞ்சு போடுறேன். சரி, நம்ம வந்து இப்ப இந்த தேர் திருவிழாவ பத்தி பார்க்க போறோம். அதில பார்த்தீங்கன்னா, முக்கியமா தேர பத்தி பார்க்க போறோம். தேர்ன்னா பார்த்தீங்கன்னா வந்து, எதுக்கு வந்து தேர் திருவிழாலாம் செய்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வர முடியாத கஷ்டமானவங்க, நடக்க முடியாதவங்க, முதியவங்கலாம், மாற்றுத்திறனாளிலாம் வீட்லேருந்தே வந்து அந்த கோயில்ல உள்ள அந்த தேர் வந்து உயரமா இருக்கிறனால, அத கண்டு ரசிக்கணும்க்காக தான் முந்தைய காலத்துலேருந்தும், இந்த காலத்துலயும் வச்சும் அந்த ஒரு தேர வந்து இழுத்து வராங்க. இன்னொரு கதையும் அதுக்கு தேர் இழுக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அது வந்து நம்மட்ட உள்ள ஆணவத்த அழிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, இறைவன் வந்து கோயில்லேருந்து இறங்கி வந்து நம்ம பூஜை மூலியமா மகிழ்ந்து நம்மளோட ஆணவம், கெட்ட குணங்கள்லாம் அழிக்கிறதுக்கு தான் வெளிய வருவான்னு சொல்லுவாங்க. அதுக்காகவும் தான் பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்லயும் இந்த ஒரு தேர் திருவிழா வந்து நடக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, தேர் திருவிழாங்கிற நடக்கையிலேயே பார்த்தீங்கன்னா, அதில வந்து முக்கியமா நெறைய பூசைகளும் நடக்கும். அதில வந்து முதலாவதா அதிகாலை பூசைகள் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வசந்த மண்டப பூசைகள் நடக்கும். அடுத்து தேர் ஏறுதல், ஆரோகணம் பூசை நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பச்சை சாதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தேர் விழா வந்து 4 பகுதிகளா பிரித்து பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்சிரும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேரோட்ட நாள் அன்னைக்கு காலை 4 மணிக்கே பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள ஆலயத்தில பார்த்தீங்கன்னா, அபிஷேகங்கள் வந்து ஆரம்பமாகிரும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு பிடிச்ச, விநாயகருக்கு பிடிச்ச பால், தயிர், இளநீர், அருங்கம்புல், பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய திருவைங்கங்களால பார்த்தீங்கன்னா, பிள்ளையாருக்கு வந்து மக்கள் காண அரிதான ஒரு உற்சவமாக்கி அபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சிறப்பான ஒரு அலங்காரமும் நடக்கும் பிள்ளையாருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அரகரா சொல்லி வழிபடத்தக்க அளவுக்கு அழகா இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா, ஆபரணங்களையும், மலர் சாலைகளையும், வைர கிரீடங்களையும், அடுத்து பார்த்தீங்கன்னா, பட்டு வஸ்திரங்களையும் கொண்டு நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வசந்த மண்டப பூசை பார்த்தீங்கன்னா, இது முடிஞ்ச பிறகு நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, சுவாமி வந்து குளிப்பாட்டி அபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு, சுவாமிய வந்து வசந்த மண்டபத்துக்கு வந்து கொண்டு வந்து வப்பாங்க. அங்க வந்து விசேஷமா பார்த்தீங்கன்னா, தீபாராதனைகள் நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு சாம்பிராணியிலேருந்து தீபம், அது பஞ்ச தீபம், அடுத்து 8 தீபம், அடுக்கடுக்கெல்லாம் தீபம்லாம் இருக்குமே, அந்த தீபம்லாம் காட்டி தீபாராதனை நடக்கும். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, மேளதாளங்களும், நாதஸ்வர இசையும், வேதியர்கள் வந்து வேத மந்திரம் ஒலிக்கையும், அந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு தேவலோகமாக்கி மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தேவலோகமாக்கி மாறுன அந்த ஒரு இடத்துல வந்து, சுவாமி விநாயகர் பெருமான் பார்த்தீங்கன்னா, பல்லக்குல பார்த்தீங்கன்னா, அசஞ்சு அசஞ்சு அடியார்கள தூக்க பார்த்தீங்கன்னா, வருவாரு. அந்த கொண்டு வரப்படுற அந்த ஒரு பிள்ளையார் பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள அந்த சந்திரசேகர பிள்ளையார் தேர் இருக்க அந்த தேர் மடத்தில உள்ள தேர்ல பார்த்தீங்கன்னா ஏறுவாரு. இந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா, ஆரோகணம்னு சொல்லப்படும். அதாவது சுவாமிய வந்து தேர்ல புறப்பட்டு கொண்டு போயிட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஒரு பேர பயன்படுத்துறாங்க. சரியா? அந்த நிமிஷத்துலேருந்து மக்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கடின உழைப்பால பார்த்தீங்கன்னா, தேரை இழுக்கிறதுக்கு மெனக்கெடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா அங்க பிரதர்சனம், காவடி, சிதறு தேங்காய் அப்படின்லாம் நிகழ்வுகள்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்கும். சரியா?
அடுத்து நம்ம பார்க்க போறது தேரோட கட்டமைப்பும், அலங்காரத்தையும் தான். இப்ப நம்ம என்ன பார்த்தோம், தேரில வந்து சுவாமி ஏறிட்டாருன்னு. ஆனா, அந்த சுவாமி ஏறுன தேர வந்து நம்ம ஒழுங்கா பத்தி பார்க்கல. அதனால தேர பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். இங்க உள்ள இந்த ஒரு சந்திர பிள்ளையார் ஆலயத்தொட்டு தேர் பார்த்தீங்கன்னா, முக்கியமா மரத்தில தான் செதுக்கிறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, நெறைய மர சிற்பங்களும், புராண கதைகள விளக்குற திராவிட கட்டடக்கலை பாணி சிற்பங்களும் தான் காணப்படுது. சரியா? ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த தேரோட்டத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர வந்து புதுப்பித்து கழுவி பார்த்தீங்கன்னா, கிரீஸ், ஆயில்னு அந்த தேர் சக்கரங்களுக்கு போட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, வண்ண துணிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா, தோரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேர பார்த்தீங்கன்னா, அலங்கரிக்கிறத நீங்க காணக்கூடியதா இருக்கும். அதிலும் முக்கியமா ஒரு தேர வந்து போய் இழுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து வெள்ளோட்டம் செய்வாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, தேர் வந்து ஏற்கனவே இழுத்தமைக்க ஒழுங்கா இழுபட்டு வருதா, இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை உடைஞ்சிருக்கா, இல்லாட்டி தேர்ல என்ன அ பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்கு வெள்ளோட்டமும் செய்வாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஏ ஏப்ரல் 9ஆம் தேதினா 8ஆம் தேதி, 7ஆம் தேதி ஆச்சுல அந்த பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் அந்த நல்லூர் வடக்கு சந்திரசேகர பிள்ளையார் கோயில்ல நடக்கும். இதை நீங்க வந்து அங்க வந்தா பார்க்கக்கூடியதா இருக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர் உச்சியில பார்த்தீங்கன்னா, கட்டப்படுற கும்பம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாரமா இருக்கும். அந்த ஒரு கும்பத்தையும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தேர் உற்சவத்துக்காக கொடிகள், ம் அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னீங்க கும்பம், மேல குடை மாரி ஒரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து சேர்ந்து வந்து செய்வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தேர இழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கயிற வந்து ரெடி பண்ணுவாங்க. வடத்த அதையும் பார்த்தீங்கன்னா, பழுது இல்லாம புதிய கயிறுலாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க. சரியா? இது ஏன் சொல்றேன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தேர் வந்து நம்ம நார்மலா இழுத்துட்டு போயிடலாம். ஆனா, அந்த தேருக்கு பின்னுக்கு இருக்க சூட்சும ரகசியத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி இவ்வளோ உழைப்பு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரியா? அடுத்து நான் சொன்ன மாரிக்கு இந்த ஒரு கோவில்ல பார்த்தீங்கன்னா, இந்த தேர இழுக்கிறதுனால பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க நேர்த்தி கடன்கள வந்து தாராளமா செய்வாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நல்லூர்ல வந்து அங்க உள்ள யாழ்ப்பாணத்து மக்களும் சரி, இல்லாட்டி வெளிமாவட்டத்தவங்கருந்து வர்ற பக்தர்களும் சரி, பிள்ளையாட்டு பக்தர்களும் சரி, அந்த ஒரு கோயிலுக்கு மின்னுக்கு, அந்த ஒரு தேர் உற்சவத்துக்கு மின்னுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க பிரதர்சனம், சிதறு தேங்காய், அடுத்து பார்த்தீங்கன்னா, காவடி, கற்பூர சட்னின்னு சொல்லி எல்லாம் செய்வாங்க. இதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, அங்க பிரதர்சனம் பார்த்தீங்கன்னா, ஈர துணியோட பார்த்தீங்கன்னா, அந்த தரையில உருண்டு வந்து அந்த ஒரு வேண்டுதல நிறைவேற்றதா தான் இருக்கும். அடுத்து சிதறு தேங்காய் பார்த்தீங்கன்னா தேருக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் உடைச்சு உடைக்கிறதா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, நம்மளோட அகங்காரத்த நீக்கிறதுக்கு தான் செய்றாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு வந்து அங்க வந்து பக்தர்கள் வந்து காவடி எடுக்கிற மாரிக்கு, பிள்ளையாருக்கும் பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் வந்து காவடி வந்து எடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கற்பூர சட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மண் பானையில பார்த்தீங்கன்னா, கற்பூரம் அதாவது நெருப்பெல்லாம் போட்டு அந்த சட்டி ஏந்தி ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த சுவாமிக்கு வந்து ஒரு பக்திபூர்வமான பயபக்தியோட பார்த்தீங்கன்னா, சுவாமிய வழிபடுறதையும் நீங்க வந்து காண முடியும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, Facebook, YouTube வழியா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயிலுக்கு தேர் உற்சவம் லைவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து YouTube, Facebookல இந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா, நல்லூர் வடக்கு சந்திர பிரதேச தேர் உற்சவம்னு அடிச்சா வரும். அதையும் நீங்க வந்து பார்க்க முடியும். அது எப்பன்னா, ஏப்ரல் 9ஆம் தேதி. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில சுத்தி இந்த ஒரு தேர் வரனால பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து வெக்கையான வெயில் பொழுதா தான் இருக்கும். ஏன்னா, யாழ்ப்பாணம்லாம் பார்த்தீங்கன்னா, சூடு பிரதேசம், வெயில் கூடையான பிரதேசம். அதனால இந்த ஒரு கோயில பத்தி இந்த ஒரு தேர் வர்றனால பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, மக்கள் தாகத்தோடையும் பார்த்தீங்கன்னா, நிழல் இல்லாம பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு அவஸ்தைப்படுறனால, அங்க உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமா வந்து தண்ணீர் பந்தலா இருக்கட்டும், நீர் மோரா, அது பானகம் அதெல்லாம் வந்து அன்னதானமா குடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர் விட்டு விருந்தோம்பல் பண்ப வந்து நிலைநாட்டுற ஒரு சடங்கா தான் வந்து பார்க்கப்படுது. சரியா? இன்னொன்னு நான் சொன்ன மாரிக்கே, இங்க உள்ள இந்த ஒரு வெயில், காலநிலை, அடுத்து பார்த்தீங்கன்னா நேரம் அதெல்லாம் வந்து கணக்கெடுக்கிறதுக்காக நாம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல கொஞ்சம் விஷயத்த சொல்ல போறேன். இத முக்கியமா நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒரு பேனால, இல்லாட்டி ஒரு கொப்பில உங்க ஃபோன்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில் திருவிழா ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, நேரம் மிகவும் முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து தேர் உற்சவம் பார்த்தீங்கன்னா, காலையில அதிகாலை 4 மணிலேருந்தே துவங்குறனால, நீங்க வந்து இந்த கோயிலுக்கு வெள்ளனா வந்து எல்லா பூசைகள், வழிபாடுகளுக்காகன்னா, நீங்க காலையிலேயே வர்றது நல்லதா இருக்கும். அடுத்து இந்த ஒரு கோயில் இருக்க இந்த ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா, வெயில் கூடுதல் உள்ள பகுதினால ஏப்ரல் மாசம்னால, நீங்க வந்து தண்ணீர், போத்தல், அடுத்து பார்த்தீங்கன்னா, குல்லா தொப்பி, அடுத்து பார்த்தீங்கன்னா, குடை, அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விக்ஸ் தொப்பி அடுத்து வாங்கிங்க. இல்லாட்டி உங்களுக்கு பெஸ்ட் டைட் பண்ற மாரி சாமான்கள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டக்குனு மயக்கமே நம்ம வந்தா, நீங்க வந்து அதுலேருந்து தவிர்த்துக்கலாம். முக்கியமா வந்து அன்னைக்கு வந்து நீங்க வந்து அந்த தண்ணீர் பந்தல், அடுத்து பார்த்தீங்கன்னா, நீர் மோர் பானம்லாம் குடுத்தா, அதெல்லாம் வாங்கி குடிங்க. தண்ணீர் அருந்த வேண்டிய அளவு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த வெயில் காலத்தில உங்கள வந்து தேரையும் இழுக்கலாம். உங்களுக்கு இது சக்தி குறையிறனால உங்களுக்கு வந்து மயக்கம்லாம் வரலாம். அதனால அத தவிர்க்கவும் நான் சொல்ற விஷயங்கள செஞ்சுக்கோங்க. இன்னொன்னு சாப்பிட்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு உடம்பு தெம்பா இருக்கும். சாமிய வந்து நீங்க கண்டிப்பா நல்லா இழுத்து நல்ல ஒரு பக்திய பெறக்கூடியதா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அந்த ஆலய நிர்வாகம் பார்த்தீங்கன்னா, சில அறிவுறுத்தல்கள சொல்லும். நீங்க வந்து தேருக்கு முன்னுக்கு ரொம்ப கூட்டம் கூடாதீங்க. வந்து லைன்ல போங்க. அடுத்து வந்து லைனா சாப்பாடு வாங்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதையும் நீங்க வந்து பின்பற்றணும். முக்கியமா காவல்துறை, போலீஸ் அவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களோட ரூல்ஸையும் நீங்க வந்து பின்பற்றி நடந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோவில பத்தி சொல்லையில நான் சொல்ல வேண்டிய விஷயம் இன்னொன்னு பச்சை சாத்துதல்னு ஒரு நிகழ்வு நடக்கும்.
அது என்னன்னா, ஒரு கோயில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தேர் உற்சவம் வந்து முடிஞ்ச பிறகு, அந்த சுவாமிய வந்து கோவத்தில தானே அவரு இருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, அழித்தல் தொழில செஞ்ச பிறகு அவர் கோவத்தில இருக்காங்க. அவர்ட்ட கோவத்த குறைக்கிற விதமா பார்த்தீங்கன்னா, அந்த சுவாமி வந்து தேர்லருந்து இறக்கி கொண்டு போயிட்டு வசந்த மண்டபத்தில வச்சு, பச்சை உடையாலயும், பச்சை நிற பொருட்களாலயும், பச்சை நிற பூக்களாலயும் கொண்டு அந்த ஒரு சுவாமிய அலங்கரிச்சு, அத அவர்ட்ட அவர வந்து குளிர்விக்கும் முகமா வந்து ஒரு பச்சை சாத்துதல் நிகழ்வு நடைபெறும். இத வந்து நெறைய பக்தர்கள் வந்து தவற விடுறீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, தேர் முடிஞ்சுச்சு, இனி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. ஆனா இந்த ஒரு கோயில்ல வந்து அது வந்து சிறப்பா நீங்க வந்து விநாயகர் பெருமானுக்கு வந்து அருங்கமுல்லால செய்றதெல்லாம் காண முடியும். அதனால அருங்கமுல் மாலை, அருங்கமுல்லால வந்து அர்ச்சனை செய்றதெல்லாம் காணணும்னா, இந்த ஒரு கோயில்ல தேர் பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30 மணிக்கு துவங்கி ஒரு 2 மணி, 1 மணிக்கு முடிஞ்சுச்சுன்னா, அதுக்கப்புறம் நின்னு அந்த ஒரு பச்சை சாத்துதல் நிகழ்வ நீங்க கண்டு முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியங்கள், உங்களுக்கான அருள் பார்த்தீங்கன்னா, பரிபூரணமா இந்த ஒரு பிள்ளையார்னால கிடைக்கும். அதையும் வந்து தவற விடாதீங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, இவ்வளவான விஷயங்கள் தான் இருக்கு. வேற என்னாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா, இல்லாட்டி ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோவோ, இல்லாட்டி உங்களுக்கான ரிப்ளேயும் பண்றேன். நீங்க வந்து இந்த ஒரு வீடியோனால பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தேர் திருவிழாவுக்கு போக வேண்டிய ஒரு தேவையான விஷயங்களையும், தேவையான தகவல்களையும் புரிஞ்சு எடுத்துக்கிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி தெரியாத, புரியாத விஷயங்கள் இருந்தா நான் கமெண்ட்ல இந்த ஒரு ஒரு கட்டுரைய வந்து நான் கமெண்ட்ல வந்து போடுறேன். அந்த கமெண்ட்ல வந்து இந்த கட்டுரைய வாட்சி பார்த்து, உங்களுக்கு டவுட்டான விஷயங்கள வந்து நீங்க வந்து தெரிஞ்சு, இல்லாட்டி தெரியாட்டி வேற இதில கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களாம். அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். முக்கியமா இந்த ஒரு ஆன்மீக கலாச்சார நிகழ்வ வந்து மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, அ வியூவர்ஸ் அதிகரிக்கிற விதமா நீங்க வந்து என்ன செஞ்சு வச்சா தான் நல்லோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய். ம். அன்பே சிவம்.